எப்போ ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆட்டநாயகன் யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெய்லர்லேயே ஆட்டநாயகன் விஜய வாரிசு ட்ரெய்லர் நிறுத்தியிருக்கு. என்ன கௌதம், எப்படி இருந்தது ட்ரெய்லரு? ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு கலரிங் கிரேடே சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு விஜய் சார் படங்கள் பீஸ்ட்லாம் பார்த்து ரொம்ப டார்க் டோனாக இருக்கும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஏன்னா நெல்சனோட ஃபார்முலாவே அதுதான். பழைய விஜய் சாராக கொஞ்சம் வந்து சிரிச்சு பாடு ஜாலியாக பசங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சாங், ஒரு லவ் ட்ராக் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பிரகாஷ் சார் கூட ஒரு டைலாக் பேசிட்டு அவர் அந்த சீட்டில் இருக்கிறவனுக்கு தான் பவர், அந்த சீட்டில் வந்து உட்காராம பாரு அங்கே தான் பவருங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைலாக் அது மேபி இருக்கலாம். அது அப்படி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டைலாக் ஒன்று சொல்கிறாரு, நமக்கு அன்புனாலும் சரி அடினாலும் சரி யார் எவ்வளோ கூட தான் ட்ரிபிள் கேட்ட மாதிரி இருக்கு. அவர் படத்துலேயே வந்த டைலாக் தான். ஆல்ரெடி ஒரு படத்தில் வந்திருக்கு, அன்புனாலும் சரி அடினாலும் சரி நம்ம கொடுத்தது எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னு. ஸோ அதையே கொஞ்சம் ட்ரிபிள் மடங்கு அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இன்னொன்று அந்த பூவே உனக்காக டைலாக், காதலுங்கிறது செடி மாதிரி ஒன்று போச்சுன்னா ஒன்று. ரொம்ப நாளாக நிறைய லவ் ஃபெயிலியர் பசங்க போட்டுட்டு இருந்தாங்க விஜய் சாரோட டைலாக். அது கம்மு போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா. ஆமாம், ஒரு ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வச்சுக்கலாம் அப்படி கம்மு போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஷ்மிகா ரொம்ப அழகாக இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது ராஷ்மிகாவோட லுக் ஆகட்டும், இல்லை அவங்க விஜய் சாரோட கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வீட்டில் எல்லாருமே ரெகுலராக கோட் ஷூட் தான் போடுவாங்க போல இருக்கு. யாரும் இந்த வேஷ்டி சட்டெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு சீனும் இல்லை. ஈவன் பிரகாஷ் ராஜ் சாரும் அப்படி தான் இருக்காரு, சரத்குமார் சாரும் அப்படி தான் இருக்கு. இன்னும் பிரபு குஷ்புலாம் காட்டல அவங்க என்ன மாதிரி இதில் ரோலில் வர போகிறாங்க. நீங்கள் ஒருத்தர் கோட் ஷூட் போட்டுகிட்டே இருக்காருன்னு சொன்னீங்க. அவர் நம்ம நண்பர் அஜித் மாதிரி கோட் ஷூட்னு படத்துலையும் ட்ரை பண்ணுறாங்க சொல்லலாம் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ட்ரெய்லரை வச்சு படம் இப்படி தான் இருக்குங்க டிசைட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒரு 2.5 மணி நேரம் தான் அந்த படத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிரிப்டாக கொடுத்துடலாம். 2 மணி நேரம் 49 நிமிஷம் ரன் டைம் சொல்கிறாங்க. அந்த அப்போ ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்போது நமக்கு அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சொன்னாங்க விக்ரம்லாம் வந்து 3 மணி நேரம் தான் படம், அதை பார்க்கலையா அப்படின்னு. கடைசி 20 நிமிஷம் தான் இங்கே சூர்யா வந்திருப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு தியேட்டரில் வந்து ஒரு அப்ளாஸ் கிடைக்கிற மொமெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி டைலாக் முடியும் போது கூட வந்து குடும்பம்னா குறைக்க தான் செய்யும், ஆனால் ஒரு குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் சொல்கிறாரு. எமோஷ்னலும் ஃபைட்டும் கலந்த மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்றப்படும், அதில் வந்து குறையே கிடையாது. கண்டிப்பாக வந்து இது கல்லாக கட்டிடும். அந்த அந்த என்ன சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் வந்துடும். நம்ம இப்போ எங்களை மாதிரி விஜய் ஃபேன்ஸ் இருக்கட்டும், அந்த அந்த மிட் ரேஞ்சில் 2K கிட்ஸ் பசங்க வந்து கொஞ்சம் லைட்டாக மீட்ரு ஏறினா கூட கிரிஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு யோ பூமரு என்னையா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டுற ஒரு மீட்டர் இங்கே இருக்குது. அதை வம்சி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தான் நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைகளை பேசிடுவோம். இந்த பிஜிஎம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ரெண்டாவது விஜய் இந்த த்ரூ அவுட் த படம் ஃபுல்லாகவே நிறைய டைலாக் பேசுவார்னு நான் நினைக்கிறேன். விவேக்குடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது, நிறையா பஞ்ச் டைலாக்ஸ் இருக்குது. குறிப்பாக அந்த ஆட்டநாயகன்ற அந்த டைலாக் வந்து இப்போவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, தில்ராஜ் ஆடியோ லான்ச்சில் பேசினது தான். உங்களுக்கு ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, விஜய் சாருடைய மாஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேணுமா அது இருக்குது அப்படின்னு அவர் அந்த ஃப்ளோவாக சொல்லிட்டு வருவார். அது எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தது. ஓவராலாக பார்க்கும்போது விஜய் சாருடைய அந்த ஓவரால் நடிப்பு, அவருடைய அந்த ஆக்ஷன் அது எல்லாமே நல்லா இருந்தது. குறைகள்னு அப்படின்னு நான் பார்க்கும்போது விஜய் சாரை ரொம்ப அழகாக காமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவருடைய சில சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக நல்லா இருக்குது. சில இடங்களில் வந்து அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சரியாக பொருந்தாத மாதிரியான ஒரு தோரணைகள்லாம் இருந்தது. ஐ திங்க் அதையும் ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. இல்லை, பவர்ன்றது சேரில் கிடையாது, அதில் யார் உட்கார்றாங்கிறத பொறுத்து அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்கும்னு விஜய் சொல்கிறது. விஜய்க்கு வெளியில் இருக்கிற மாசுக்கும் அந்த படத்துக்கும் தேவையான ஒரு சீன். இப்போ ரஜினிக்கு வந்து அண்ணாமலை படம்னு நினைக்கிறேன், அந்த சேரில் வந்து உட்காருவார்ல, அது வந்து உட்கார்ற அந்த சீன் இப்போ வரைக்கும் கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு சேர் சீன் மாசான சீன்னா எப்போவுமே இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஒரு பவரான டைலாக் இருக்குது. கடைசியில் இப்போ நம்ம ட்ரெய்லர் முடியும் போது பார்க்கும்போது குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரு குடும்பம் தானே அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணிப்பாங்க. அது குடும்ப படம்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஒருவேளை விஜய் சார் வந்து அவங்க குடும்பத்தில் விஜய் அப்பாவுக்கும் விஜய்க்கும் சரியான உறவு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை இன்டெரக்டாக சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் கனெக்ட் பண்ணிக்க தான் செய்வாங்க. இது ரெண்டு. அதுக்கு அடுத்தது ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு ஃபேமிலி படம்னு ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பேசினாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு ஃபேமிலி படமாக மட்டும் இல்லை, ஃபேமிலி படம் தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே விஜய்கிட்ட என்ன எதிர்பார்த்து நம்ம போவோமோ, விஜய் வந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர்னால் விஜய் சொல்லலாம். ஒரு என்டர்டெய்னராக என்னென்ன அம்சங்கள் அந்த படத்தில் இருக்குமோ அது கண்டிப்பாக இருக்குது. தேட்டரில் போய் பொங்கல் அன்னைக்கு உட்காந்து அந்த லீவு நாளில் உட்காந்து படத்தை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு
கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக வெளியில் வர்றதுக்கான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எப்போவுமே சுட்டுக்கிட்டே இருக்கிறது, அடிச்சுட்டே இருக்கிறது, உடச்சிட்டே இருக்கிறது அப்படின்னா போர் அடிச்சிடும்ல. அதனால இந்த மாதிரி ஒரு ஜானர் இது இப்படி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் ஆகுது, நம்ம தமிழ் படம்ன்ற ஃபீல் வரல. அது இருக்க தானே செய்யும், ஏன்னா அது முழுக்க முழுக்க வம்சியோட சிந்தனையில் உருவான கதை. அதுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் டைலாக்ஸும் தான் விவேக் எழுதியிருக்காரு. டைலாக்ஸில் நம்ம தமிழ்நாட்டு வாசனை வருது, ஆனால் படம் முழுக்க வந்து அந்த ஒரு தெலுங்கு நெடி அடிச்சுட்டே இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மற்றபடி ரசிகர்கள் இது இப்போவே கொண்டாடிட்டு தான் இருக்க மாதிரி. இது ஒரு குடும்ப படம்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே சொல்லிட்டாங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் தான் ஏற்படுது. எனக்கு என்னமோ வந்து நிறைய சஸ்பென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம இப்படி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியுமா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெய்லரில் காமிக்கலை அப்படின்றது ஒன்று. இது ஒரு தெலுங்கு படம்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஹைடெக் ஃபேமிலியான ஒரு செட்டப். ஷாம் வந்து உடனே குழந்தைகளை கூட்டு போகிறது, அதே மாதிரி ஸ்ரீகாந்த் குழந்தைகளை கூட்டு போகிறது, இதெல்லாம் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியிலே நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பல நாடகங்களில் பார்த்துட்டோம். இதில் என்னத்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றது ஒன்று. இந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. வில்லன் ரோல் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது. ஆனால் ட்ரெய்லரில் ஒரு சில சீன்ஸை வச்சு அந்த சர்ப்ரைஸை உடச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. வில்லு படத்தில் கூட வந்து விஜய்க்கு வில்லனாக பிரகாஷ் ராஜ் தான் நடிச்சிருப்பார். அப்பையும் பிரகாஷ் ராஜ் வந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து தான் இறங்கி வருவார். அந்த மாதிரியான சிமிலர் சீக்வன்சஸ்லாம் இருக்கும்போது அங்கெல்லாம் கொஞ்சம் தொய்வு இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஓவராலாக படத்தை பார்க்கும்போது விஜய் நடிக்கிறதுனால அவர் அந்த டைலாகில் சொன்ன மாதிரி ஆட்ட நாயகன் யார் அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு தமிழ் ஆடியன்ஸாக அந்த படத்தை போய் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம யார் விஜய் கூட பக்கத்தில் நிற்கிறான்னு கூட பார்க்க மாட்டோம். விஜய் எப்படி நடிக்கிறாரு அப்படின்ற எலமெண்ட்ஸை பற்றி நம்ம அதிகமாக கவனம் செலுத்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பொங்கலுக்கு இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ரெண்டாவது விஜய்கிட்ட ஒரு எனாரமஸான ஒரு எனர்ஜியை வந்து டைரக்ட் புல் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக அவருடைய அந்த டான்ஸ் சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. யூஸ்வலாக அவர் போடுற ஸ்டெப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கான காரணம் வந்து இந்த படம் சைமல்டேனியஸாக தெலுங்கு ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிறதுனால விஜயுடைய பலத்தை இன்னும் பெருசாக காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஆக்ஷனில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. விஜயுடைய டான்ஸில் அதிகமாக டைரக்டர் வந்து கவனம் செலுத்தியிருக்காரு. மூணாவது அந்த தீம் இருக்குல்ல, த்ரூ அவுட் த ஃபில்மோடைய தீமில் அதிகமான கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்புறம் மியூசிக்கில் அதிகமான கவனம் செலுத்தியிருக்காங்க. ஐ திங்க் இது எல்லாமே வந்து இந்த படத்தினுடைய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிச்சயமாக ஒரு பொங்கலுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வந்து இப்போ மக்கள் வந்து ரொம்ப பழையபடி இல்லை, ஓடிடியில் வந்து எல்லா லாங்குவேஜ் படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காந்தாரா படம் வந்து கன்னட படம் வந்து இங்கே 400 கோடி வசூல் அல்லது சென்னையில் வந்து அந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஸோ வந்து இங்கே வந்து மொழி பிரச்சனை இல்லை, தீம் பிரச்சனை இல்லை, கதை கரெக்டாக இருந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் ஆடியன்ஸுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா எந்த கதை இருந்தாலும் ஓடிடும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கான எலமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. டைலாக்ஸ் நான் சொல்ல போனால் டைலாக் தான். ரவுண்டு ஃபுல்லாக ஆள் இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறது ஒரே ஆள் தான், ஆட்ட நாயகன். அவர் அந்த பழைய ஸ்லாங்கில் கொஞ்சம் வராரு. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது வந்து இந்த சிவகாசி படம் நினைக்கிறேன். சிவகாசி படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு அண்ணனா நடிச்சிருப்பார். அதுவுமே ஒரு ஃபேமிலி பிரச்சனை தான். அதை அந்த டைப் வந்து அப்போ ஹிட் ஆச்சு. அந்த ஃபார்முலாவை பேரரசு எடுத்திருந்தார் அப்போது. இப்போ வம்சி அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடுத்து கன்வின்சிங்காக கொடுத்தா ஹிட் அடிக்க போகிறாருங்கிறத இங்கே கேட்கல. இல்லை, இப்போ ஃபேமிலி படங்கள்லாம் தோற்று போயிடும் அப்படின்னு கிடையாது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், சந்தோஷ் சுப்ரமணியம் ஒரு வெற்றி படம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் ஃபேமிலி என்டர்டெய்னரை பொறுத்தவரையில் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் படத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது ஜெயிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம வந்து வாரிசை பற்றி பேசும்பொழுது துணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ரெண்டு கம்பேரிசனையுமே நம்ம சொல்லி முடிச்சிருவோமே. ஒன்று வந்து இப்போ வாரிசு படத்தில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அந்த ஹெலிகாப்டர் சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அந்த ஆஃபீஸ் சினாரியோவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த ரிச்னஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கான காரணம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ. எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் செலவு பண்ணியிருக்காரு தில்ராஜ். வேறஸ் நம்ம துணிவு படத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிஜிஎம் வந்து வேறு லெவல் நல்லா இருந்தது. செகண்ட் பார்த்தோன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. மேபி அது வந்து அந்த ஹேஸ்ட்டுன்றதுனால அப்படி இருந்ததா என்னன்றது தெரில. பட் நம்ம அந்த பேங்கே பார்க்கும்போது அது ரியல் பேங்க் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கல அப்படின்றதெல்லாம் விமர்சனமாக வச்சிட்ருக்கிறாங்க. ரெண்டு படமுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜானரில் வர்றதுனால நிச்சயமாக ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து நம்ம துணியை பற்றி பேசாமே இருக்க முடியாது. ஸோ துணிவு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பையும் அந்த ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே அதில் இருந்தது.
ரெண்டாவது இன்னும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற விஷயம் தான், ரெண்டுமே வந்து அவங்களோட பவர் ஜோன்லேருந்து வராங்க. அஜித் சாருக்கு வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுங்கிறது அவர் கை வந்த கலை. அந்த மாதிரி எடுத்து அவர் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. விஜய் சாருக்கு அது மாதிரி ஃபேமிலி படம் எடுத்து அவர் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஸோ இதில் வந்து ஆடியன்ஸ் எதை சூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ 2023 இருக்கும், நம்ம சொன்ன படங்கள் எல்லாம் ஹிட் அடித்த படங்கள் எல்லாமே 2010 காலகட்டங்களில் வந்த படம். 2023 ஆடியன்ஸ் எப்படி டூனாக இருக்காங்க நம்ம பார்க்கணும். துணிவாகட்டும் வாரிசாகட்டும் கண்டென்ட் மேட்டர் தான், கண்டென்ட் தான் மேட்டர். அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குதோ, எமோஷன் ஒர்க் ஆகிட்டா கண்டிப்பாக வாரிசு ஹிட் ஆகிடும். நான் சொன்னேன் அந்த ஒரு மீட்டர் தான். அந்த ஒரு விஷயம் வந்து அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து கிண்டல் பண்ணி ஓட்டி விட்ருவாங்க. அதே மாதிரி தான் துணிவுக்கும் பிரச்சனை இருக்குது. பீஸ்ட் மாதிரி ஒரே இடத்துல எடுத்துட்டாங்க அப்படின்னா கதை மூவ் ஆகுது, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மைனஸ் அங்கேயுமே இருக்குது. ஸோ வந்து ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 5-6 நாளில் 10 நாளில் தெரிஞ்சிடும் என்ன கதை அப்படி. விஜய் வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டேக் அவே அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணாலும் சரி, அங்கே அந்த மாதிரி ஒரு சின்ன தவறுகள் நடந்தது அப்படின்னா அதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே அந்த படத்துக்கான ஒரு பலவீனமாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் மட்டும் இல்லை, எந்த பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா அது வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆக்டருக்கு. ரெண்டாவது ஃபேன்ஸும் அதை இன்னும் கொண்டாடுவாங்க. இல்லைன்னா அது ஒரு ஃபேன் வாராகவே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து நான் பார்த்த விஷயம் வந்து பீஸ்ட் ட்ரெய்லர் வந்தப்போ KGF 2 ட்ரெய்லர் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பீஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாங்க. பீஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏன் பீஸ்ட் ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னா, கட்டு வந்து சூப்பராக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கட்டாக பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஜானர் என்ன, இல்லை என்ன நடக்க போகுது, இந்த கட்டம் ஃபுல்லாக ஃபைட்ஸ்னா வச்சு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எகிற வைக்கணுங்கிற ஒரு விஷயத்த பண்ணார் இப்போ நெல்சன் வந்து. ஆனால் இங்கே வம்சி அப்படி பண்ணவே இல்லை. வம்சி நியாயமான ஒரு படம் எடுத்திருக்கேன், அதில் சென்டிமெண்ட்டை நான் காட்டுறேன், ட்ரெய்லரில் நான் காட்டிடுறேன். அந்த நியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா ஏன்னா வாரிசு துணிவு கூட கிளாஸில் வருது, ஃபேன்ஸை வந்து நம்ம ஏதாவது காட்டி ஹைப் பண்ணிடலாங்கிறதுக்காக வெறும் ஃபைட்டை மட்டும் வச்சு ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல. கடைசி படம் ஃபஸ்ட் டேலாக ஆரம்பிக்கும் போது சென்டிமெண்ட் தான் ஆரம்பிக்குது, முடியும் போது விஜய் சாரோட சென்டிமெண்ட் எல்லாம் தான் முடிக்குது. இன்னொன்று வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காங்க. என் மேலே நான் விஜய் சார் மச்ச அன்பை வந்து நீங்கள் இந்த பொங்கலுக்கு பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு டேரக்டர் சொல்லும் போது அங்கே பிசு தட்ட வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ரெண்டும் அதோட ரேஞ்சுக்கு அதோட ஜோனுக்கு 2 படமும் வெற்றி அடையும் நான் வந்து சொல்கிறேன். ஆக்ஷன் லவர்ஸ் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த நம்ம ஏன்னா ஒரு வாரம் லீவ் இருக்கும் போது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு போவாங்க. முதல் 2 நாள் தவிர அடுத்தடுத்த நாட்கள் வந்து மக்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு போவாங்க. அப்போ ப்ரிஃபரபுளாக இருக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் துணிவை சூஸ் பண்ணலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வாரிசை சூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே விஜய் ஃபேன்ஸுக்கு யங்ஸ்டர்ஸோட ஃபேன் பேஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த பக்கம் அவருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஆட்டநாயகன் யார் அப்படிங்கிறது இந்த கிளாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இல்லைனா ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சப்போ கூட தெரிஞ்சிடும்னு சொல்லிடலாம். ஆனால் இதில் ஜெயிக்கிறவங்க ஆட்டநாயகனாக மட்டும் இருக்க போகிறதில்ல, ஒரு தொடர் நாயகனாகவும் இருக்க போகிறாங்க, மேன் ஆஃப் த சீரீஸாகவும் இருப்பாங்க. ஏன்னா இது விஜய் அஜித் டேரக்டாக நடத்துகிற ஒரு கிளாஷ். ஒரு 10 வருஷம் கழித்து 2 பேரும் நேரடியாக மோதுறதுனால ஜெயிக்க போகிறவங்க ஆட்டநாயகனாக மட்டும் இல்லாமல் தொடர் நாயகனாகவும் இருக்க போகிறாங்க. அது எந்த நாயகன் மீண்டும் வராரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம்.